ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்பன் பியூட்டி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாஃப் A4 ஷீட் யூஸ் பண்ணி எப்படி சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட்டை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஹாஃப் A4 ஷீட்டில் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக காட்டுறதுக்காண்டி ஒயிட்னர் யூஸ் பண்ணி டாட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃபாக கட் பண்ண ஷீட்டில் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கார்னரையும் சென்டர் லைனோட மேட்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பரோட ஒரு கார்னர் எடுத்து ஆப்போசிட் கார்னர்லேருந்து வர ஃபர்ஸ்ட் லைனோட மேட்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு சைடும் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைட் கார்னரையும் அதோட சேம் சைடு வர ஃபர்ஸ்ட் லைனோட மேட்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கார்னர் சைட்ஸை சென்டர் லைனோட மேட்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைட் கார்னர் பேப்பரை அதோட சேம் சைடில் வர ஃபர்ஸ்ட் லைனோட மேட்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ஒரே லைனில் வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதை மடக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ண ஸ்ட்ரிப் லைன்ஸையும் இப்போ ஃபோல்ட் பண்ண சென்டர் லைனையும் மேட்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப்புக்கும் கிராஸாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஆப்போசிட் கார்னரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரை இதோட ஆப்போசிட் கார்னருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி. நம்ம ஆல்ரெடி கிராஸாக ஃபோல்ட் பண்ண லைனை மேட்ச் பண்ணி இது மாதிரி கிராஸாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிராஸாக ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ண இடத்த ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிராஸாக ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ரவுண்டையும் ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அதோட டாப்பில் ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட டாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சில டைம் சென்டரில் கேப் இருக்கும். அப்படி கேப் இருந்துச்சுன்னா அதோட ஓப்பன் பொசிஷன்லேயே வச்சு அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது டைட்டாக லாக் ஆகிடும். இப்போது இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே கிஃப்ட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னால் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்க முடியும். Until then, bye from Carbon Beauty Art and Craft.